ரொம்ப நாளா செஞ்சு பார்க்கணுன்னு வெயிட் லிஸ்ட்டில் வச்சிருந்த கார்னெட்டோ ஐஸ்கிரீமை இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டை நைஸாக சாப் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பைப்பிங் கவர் இந்த மாதிரி கிளாஸில் போட்டுட்டு 2 ஸ்பூன் மெல்ட் பண்ண சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா கோன் ஷேப்பில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நல்லா ஸ்டிக் ஃபீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க்கு, நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கட் பண்ண சாக்லேட்டை கொஞ்சமாக தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பைப்பிங் கவரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வச்சிருந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த க்ரீமை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மெல்ட் பண்ண சாக்லேட்டு, கட் பண்ண சாக்லேட்டை தூவி மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி திருப்பி ஃப்ரீசரில் 6 to 7 மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது மேலே உள்ள பைப்பிங் கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா பக்காவாக கார்னெட்டோ ஐஸ்கிரீம் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கோன் தான் கொஞ்சம் கோணல் மாணல் ஆயிடுச்சு, இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.